வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயத்த அடையணும்னு ஆசை இருக்கும். ஆனா, அந்த ஆசைக்கும் அத உண்மையாவே சாதிக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு இல்லையா? சில பேர் மட்டும் எப்படி அந்த பயணத்த வெற்றிகரமா முடிக்கிறாங்க? அதோட ரகசியம் என்னவா இருக்கும்? வாங்க, அந்த திறவுகோல் என்னன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நமக்கு காட்டப் போகுது. ஒருத்தர் மட்டும் எப்படி அவங்க நினைச்சதை அடையறாங்க, ஆனா மத்தவங்களால ஏன் முடியல? இதுக்கான பதில் ரொம்ப பழமையான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையில ஒளிஞ்சிருக்கு. அந்த சக்தி வாய்ந்த வார்த்தை தான் சிரத்தை. இப்போ சிரத்தைனா என்ன? அது வெறும் நம்பிக்கை மட்டும் கிடையாது, அதுக்கும் மேல. இது ஒரு அசைக்க முடியாத ஈடுபாடு, ஒரு தீவிரமான பிடிப்புன்னு சொல்லலாம். நீங்க செய்யற ஒரு காரியத்துல உங்க முழு கவனத்தையும் சக்தியும் செலுத்துற ஒரு நிலை. சரி, இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த சிரத்தைய நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வருது? அதுக்கு ரொம்ப எளிமையான 3 படிகள் தான் இருக்கு. சரி, முதல் படி என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே அடிப்படை. ஆனா இதுதான் எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன். அது என்னன்னா, முதல்ல உங்க மேல நீங்க வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை தான். இந்த வரிய நல்லா கவனிங்க. முதல் படி இதுதான். நான் உயர்ந்த நிலைய அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு முதல்ல உங்க மேல நீங்களே ஒரு முழுமையான உறுதியான நம்பிக்கைய வைக்கணும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு இலக்க அடையறதுக்கான தகுதி, திறமை, சக்தி எல்லாமே எனக்குள்ள இருக்குன்னு நீங்க ஆழமா நம்பணும். இந்த சுயநம்பிக்கை இல்லாம அடுத்த அடி எடுத்து வைக்கவே முடியாது. இதுதான் சிரத்தையோட முதல் மற்றும் மிக முக்கியமான படி. சரி, உங்க மேல நம்பிக்கை வந்தாச்சு. சூப்பர். அடுத்தது என்ன? இப்ப நாம 2வது படிக்கு நகரலாம். அது நீங்க அடைய நினைக்கிற உங்க இலக்கின் மீது வைக்கிற நம்பிக்கை. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லப்படுது பாருங்க. நீங்க அடைய நினைக்கிற அந்த இலக்கு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு உண்மையிலேயே பொருத்தமான, தகுதியான ஒரு உயர்ந்த நிலைதான்னு நீங்க முழு மனசோட நம்பணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் எதுக்காக இத அடையணும் அப்படிங்கிற கேள்விக்கு உங்ககிட்ட ஒரு தெளிவான பதில் இருக்கணும். அந்த இலக்கு உங்களுக்கு உண்மையான மதிப்பையும் பெருமையும் கொண்டு வந்து சேர்க்கும்னு நீங்க நம்பும்போது, அதை அடையறதுக்கான உங்க உந்துதல் பல மடங்கு அதிகமாகும். ஓகே, இப்ப உங்க மேல நம்பிக்கை இருக்கு, உங்க இலக்கு மேலயும் நம்பிக்கை இருக்கு. இப்ப நாம கடைசி மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படிக்கு வந்திருக்கோம். அது நீங்க போய்கிட்டு இருக்கிற பாதையின் மேல வைக்கிற நம்பிக்கை. இங்க சொல்லப்பட்டிருக்கிற வரி பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கலாம். இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. மார்க்கம் அப்படின்னா பாதை அல்லது வழிமுறை. அதாவது உங்க இலக்க அடைய நீங்க தேர்ந்தெடுத்த வழிய நீங்க முழுசா நம்பணும். ஏன்னா பல நேரங்கள்ல முன்னேற்றம் ரொம்ப மெதுவா இருக்கிற மாதிரி தோணும், இல்லனா ஏதாச்சும் தடைகள் வரலாம். அந்த நேரத்துல நான் போற பாதை சரிதானான்னு நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வரும். ஆனா சிரத்தைங்கிறது என்னன்னா, அந்த மாதிரி நேரத்துல கூட உங்க வழிமுறை மேல முழு நம்பிக்கை வச்சு விடாமுயற்சியோட தொடர்ந்து பயணிக்கிறது தான். அப்போ இந்த 3 விஷயங்களையும் ஒன்னா இணைச்சு பாருங்களேன். முதல்ல உங்கள் மீதான நம்பிக்கை, 2வது உங்கள் இலக்கின் மீதான நம்பிக்கை, 3வது அதை அடையும் பாதையின் மீதான நம்பிக்கை. இந்த 3ம் ஒன்னா சேரும்போதுதான் சிரத்தை அப்படிங்கிற அந்த சக்தி முழுமையடையுது. இந்த 3 படிகளும் சிரத்தையை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு நமக்கு ஒரு வழிய காட்டுது. ஆனா ஒரு கேள்வி இருக்கு. ஏன் இத நாம செய்யணும்? இது ஏன் இவ்ளோ முக்கியம்? வாங்க, இந்த கருத்தோட தத்துவார்த்தமான ஆழத்தை இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில நம்ம பெரும்பாலும் வெளி விஷயங்களை நோக்கித்தான் ஓடுறோம். அதாவது பணம், பொருள், புகழ்னு. ஆனா இதெல்லாமே நிரந்தரம் இல்லாதது இல்லையா? அப்போ உண்மையான நம்ம கூடவே இருக்கக்கூடிய செல்வம் எது? அது வேற எதுவும் இல்ல, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மன உறுதிதான். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் இதை எவ்ளோ அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. இந்த ஒரு குறள் சிரத்தையோட மொத்த சாரத்தையும் நமக்கு மிக துல்லியமா விளக்கிடுது. இதோட ஆழமான பொருள் என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற அந்த மன உறுதி, அதாவது அந்த சிரத்தை தான் உங்களுடைய உண்மையான நிரந்தரமான சொத்து. மத்தபடி பணம், பொருள், பதவி இது எல்லாமே இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகலாம். ஆனா உங்க மன உறுதி மட்டும் எப்பவுமே உங்க கூடவே இருக்கும். அதை யாராலையும் உங்ககிட்ட இருந்து பறிக்கவே முடியாது. ஆஹா, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி இதுதான். இந்த 3 படிகள்ல உங்களுடைய சிரத்தைய நீங்க முதல்ல எங்க செலுத்த போறீங்க? உங்கள் மீது செலுத்த போறீங்களா? இல்ல உங்க இலக்கின் மீதா? அல்லது நீங்க போற பாதையின் மீதா? இத பத்தி யோசிங்க. ஏன்னா சரியான இடத்துல வைக்கப்பட்ட சிரத்தை உங்களை நிச்சயமா நீங்க விரும்புகிற மேன்மைக்கு வழிநடத்தும்.